வெயிலில் அண்ணன் அடிச்சு கூட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்காக தான் போகிறோம். நீ கல்யாணம் தான் 1.5 அங்கே தானே இந்த பாட்டு எடுத்தாங்க. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், அந்த பாட்டு அங்கே தானடா. கொஞ்சோன்னு அந்த நெய்மீன் கருவாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலத்தோட உண்மையான பேர், அதாவது பாலம் கெட்ட போது இன்னைக்கு கொஞ்சம் அலை கொஞ்சம் வேகமாக தானே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீச்சு பேய் கரும்பு. ஆமாம், அண்ணனுக்கு 3/4, எனக்கு 1/4. கரெக்டானே. காருக்கு மட்டும் செக் பண்ணிட்டு தான் அவ்வளோ விடுவாங்க. வித்தியாசமாக இருக்கு. வெறிகுண்ட வேங்கையா சினம் கொண்ட சிங்கமா தனுஷ்கோடியை வந்து அடைந்து விட்டோம். ஆனால் மழை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் இளங்கோ தம்பி ஹரியோட எங்கே போகிறோம்னா ராம்நாட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி வந்தோம். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. சரி டைம் இருந்துச்சு, எங்கேயாச்சும் வெளியே போகுமா அப்படின்னு கேட்டேன். தம்பி வா தனுஷ்கோடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நானும் தம்பியும். வண்டிக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட ரெடி பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு பேர் அர்ஜுன். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். அவனை தான் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து தனுஷ்கோடி கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற விலாகை நான் வீடியோவாக போடுறேன். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏடா ஹரி? ஆமாம், அந்த ஆமா நட்புகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மொட்டை வெயிலில் அண்ணன் அடிச்சு கூட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்காக தான் போகிறோம். போகிற வழியில் அதியமான் பீச் இருக்குது, அப்புறம் பாம்பன், அப்புறம் முடிஞ்சால் அப்துல் கலாமோட நினைவிடம், அப்புறம் தனுஷ்கோடி. நம்ம இப்போ தனுஷ்கோடி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நானும் இது வரைக்கும் தனுஷ்கோடிலாம் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் தான். சரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லா மண்டபத்துலேயும் நீ கல்யாணம் தான். பாருங்கள், இந்த சைடு போனால் தூத்துக்குடியா, லெஃப்ட் சைடு போனால் ரைட் சைடு. சாரி, ரைட் சைடு போனால் தூத்துக்குடி, லெஃப்ட் சைடு போனால் மதுரை, ஸ்ட்ரைட்டாக போனால் தனுஷ்கோடி. பாருங்கள், தூத்துக்குடி இந்த சைடு மதுரை. ஆமாம், நம்ம போகிறது வந்து நேராக அந்த போர்டெலாம் வச்சுருக்காங்கப்பா. தனுஷ்கோடி 68 கிலோமீட்டரு, ராமேஸ்வரம் 49 கிலோமீட்டர். போர்டு போட்டிருக்கா 68 கிலோமீட்டர். முகமது சதக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன். அப்படியே கிராஸ் பண்ணிட்டோம். புரியல. நேவல் ஏர் ஸ்டேஷன், நேவியோட இது இங்கே தான் இருக்கா? கடல் வந்துட்டோம் போல, பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரப்பதமாக இருக்கும். மண்டபம் 18 கிலோமீட்டர் இங்கேருந்து. தனுஷ்கோடி 45 கிலோமீட்டர். அதியமான் கடற்கரை 1.5 அங்கே தானே இந்த பாட்டு எடுத்தாங்க. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், அந்த பாட்டு அங்கே தானடா. ஆமாம், அங்கே தான். மண்டபம் பக்கத்தில் வந்துட்டோம். அது சாம்பார் சாதம் வச்சு நெய்மீன் கருவாடை வெங்காயத்தோட பொரிச்சு அப்படியே ஒரு வாய் சாம்பார் சாதம், கொஞ்சோன்னு அந்த நெய்மீன் கருவாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படிலாம் சாப்பிட்றது பிடிக்கும்? ஆமாம். பாம்பன் பாலத்தில் ஏறி இருக்கோம், ஏற போகிறோம். ஆமாம், யாருக்கெல்லாம் பாம்பன் பாலத்தோட உண்மையான பேர், அதாவது பாலம் கெட்ட போது அது வச்சுருப்பாங்களோ ஒரு பேர், அது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப
நிற்கிற கரெக்டாக அந்த வண்டியில் நிப்பாட்டுற மணிக்கு இருக்குங்களா அங்கே போய் தண்ணியோட கொஞ்சம் அதிகமாக தாண்டி இருக்குது. ரசிக்கிறியா? ஆமாடா, இன்னைக்கு கொஞ்சம் அலை கொஞ்சம் வேகமாக தான்டா இருக்கு. கடல் சீக்கிரமாக இருக்கு. அந்த 3 அண்ணன் என்ன பண்ணுறாங்க அந்த இதில் உட்காந்துட்டு? மீன் பிடிக்கிறாங்களோ? லோக்கல் கைஸாக இருப்பாங்களா? ஆமாம். அதான் புது பாம்பன் பாலமா? இதான பாம்பன் பாலம், ட்ராக் போட்டிருக்காங்க அந்த சைடு. ஏய், இது பாம்பன் பாலம்னே, இதோட புது பாலம் தான் அது. இந்த பாலம் எப்போ கட்டினாங்க, எந்த வருஷம் கட்டினாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பாலத்துக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. அது என்ன பேருன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரியுதான்னு தெரில. அது வீசு வலையா, இது எப்படி வலை போகிறாரு போல. தனுஷ் கூடி கிளம்பிட்டோம். பாம்பன்லேருந்து இமேஜ் நிறையா ரீல்ஸு எல்லாமே எடுத்துட்டோம். நம்ம தலைவனை காமிச்சிரு. இந்தா இவர் தான் எங்கள் தலைவர். விழா குழுவின் சார்பாக அர்ஜுன் அவர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையாகவே ஆமாம், இன்றைக்கி இவர் இந்த வண்டி கொடுத்தனால தான் இந்த vlog எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யானை படம் எடுத்தாங்க, அருண் விஜய் நடித்த படம் யானை. இங்கே தான் செட்டு போட்டுருப்பாங்க, இந்த இடத்த தான் காட்டும். தோனி செய்கிற இடம்லாம் இருக்கு பாரு. இது சிங்கிள் இது இருக்கா? ஆமாம், அங்கே வந்து 2 இது வரப்போகுது. 2 பில்லர் உனக்கு தெரியுது பார்த்தியா? ஆமாம், அந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பாத்தி டர் ஆகுறான். ஏதாச்சும் பஸ்ஸுக்கு சமாச்சு என்ன பண்ணுறாப்ல? எது மீன் போகிறாரு, தூண்டில் போகிறாரு போல. அதில் கயிறு கட்டியிருக்காங்க. தூண்டில் போகிறாரு போல. இதான் அவன் சென்டர் ஆஃப் த பிரிட்ஜ். ஆமாம், இயற்கை படத்துலலாம் காட்டுவாங்கள்ல. கலர் வித்தியாசமாக தெரியுது. ஏன் சொல்லு? ஏன் ஒயிட் கலரில் தெரியுது பாரு. ஆமாம், ஏன் சொல்லு? ஏரியல் போட்டிருப்பாங்களா? இல்லைண்ணே, அங்கேருந்து அலை வரனால மண் அரிச்சு வந்தால் மண் கலங்கியிருக்கும், அதனால அப்படி தெரியுது. அந்த ப்ளூ கலரில் தெரியுதுலாம் ஆழம் அதிகமாக இருக்கணும்னே. ஆழம் அதிகமாக இருக்க இடத்துல நல்லா ப்ளூ கலரில் தெரியும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவீங்களா? ஆமாம், படிச்சிருக்கீங்களா? நான் அது படிச்சதில்லை, நான் சயின்ஸில் கொஞ்சம் வீக்கு.
அதாவது பிசி மீன் பிசி. பிஸ் பிஸ் எது பிஸ் பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. தனுஷ்கோடி இன்னும் 27 கிலோமீட்டர். பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் 8 கிலோமீட்டர். அப்துல் கலாம் சமாதி பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல இருக்கு. நான் போகிற வழியிலே லெஃப்டில் ஒரு வழி பிரியும். அது குந்தக்கல்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. அது வழியாக போனீங்கன்னா ஐஎன்எஸோட கேம்ப், அதாவது ஐஎன்எஸ் கடல் படைத்தளம் இருக்குல்ல, அந்த போட்லாம் அங்கே நிற்கும். நான் போகிற வழியிலே லெஃப்டில் ஒரு வழி பிரியும். அது குந்தக்கல்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. அது வழியாக போனீங்கன்னா ஐஎன்எஸோட கேம்ப், அதாவது ஐஎன்எஸ் கடல் படைத்தளம் இருக்குல்ல, அந்த போட்லாம் அங்கே நிற்கும். சூப்பராக இருக்குல்ல இயேசுநாதர் சிலை. அதுக்கு மேலே ஒரு விசேஷம். வரும்போது அங்கேருந்து கிளம்பும்போது வெயில் அடிச்சிச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் இல்லாமல் தான் இருக்குது. அப்துல் கலாம் நினைவிடம் ஏபிஜே பேய் கரும்பு. லேட் ஆயிரும், கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் தனுஷ்கோடியை பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே போகிறது அப்புறம் லேட் ஆயிரும். இதுக்கான அந்த சைடு போக முடியாது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுருக்கோம். தென்னகத்தின் காசி ராமேஸ்வரம். அது வந்து இன்னும் 2.5 கிலோமீட்டரு. நம்ம தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு ஏரியா போகுது அரிசியல் முனைன்னு சொல்லி 24 கிலோமீட்டரில். தனுஷ்கோடி தனுஷ்கோடி பிரிவு. அப்படியே ரைட் எடுத்தோம்னா தனுஷ்கோடி. தண்ணி குடிச்சா தண்ணி கிடைக்காது. வேண்டியா இதுதானே ஆசைப்படுறேன். ஓகே, சியர்ஸ் நட்புகளே. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மட்டும் நான் சாப்பிடுவேன். ஆமாம், அண்ணனுக்கு 3/4, எனக்கு 1/4. கரெக்ட் தானே? டேய் உனக்கு தான் இது வேணான்னு. அப்படி இல்லைண்ணே, பங்கை கரெக்டாக பிடிக்கும்ல. எனக்கு வேணுன்றதை நான் கேட்டு வாங்கினேன், உனக்கு வேணுன்றதை நீ கேட்டு வாங்க. சரி, உனக்கு வேணும்னா சாப்பிட்ணும். ஒன்றும் வேணாம், சாப்பிடு. வயிறு வலிக்கு. நான் பிரியாணி சாப்பிட்டேன். வயிறு வலிக்கு. இல்லை 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 நான் ஊற்றுவானே. ரேஸ்லாம் மாமா தலைவரே.
கீழே சிந்துனா இதாயிரும் இதில் வச்சு அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு நம்ம அரசியல் முனை வரைக்கும் சிட்டி பஸ் இருக்குது. மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே வந்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, இந்த டயத்துலேருந்து போயிட்டு இந்த டயத்துக்குள்ளே தான் வர முடியும்னு. அதுக்கு மேலே டைமிங் ஆச்சுன்னா உள்ளக்குள்ளே விட மாட்டாங்க. நம்ம கரெக்டாக முன்னாடியே வந்துட்டோம் போல், அதனால் நம்மளை உள்ளக்குள்ளே விட்டுட்டாங்க. யாராச்சும் வரதா இருந்தால் ஒரு 3 மணி 4 மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க. அப்போ தான் போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் தான் உள்ளக்குள்ளே விடுவாங்க. கோடி யானை படத்துல எல்லாம் ஒரு அப்படியா? இங்கே காருக்கு மட்டும் செக் பண்ணிட்டு தான் உள்ளக்குள்ள விடுவாங்க. பைக்கு போகலான்னு நினைக்கிறேன். போகலாம் பைக் போகலாம். கார் மட்டும் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. செக் பண்ணுறாங்கன்னா அது இது டோக்கன் வாங்குவாங்க. டோக்கன் காருக்கு டோக்கன். ரோடு சூப்பராக போட்டுருக்காங்க. தனுஷ்கோடி 15 கிலோமீட்டரு, அங்கே வந்து அரிச்சல் முனை 13 கிலோமீட்டர். ஓ, அரிச்சல் முனை தான் 13 கிலோமீட்டரா? ஏய், தனுஷ்கோடிக்கு அப்புறம் தானே அரிச்சல் முனை. அங்கே ஒன்று போட்டுருக்காங்கடா. ஃபியூல் போட்டு சொல்லுன்னா இதுக்கெல்லாம் கிடையாது. பல்க்கு ஆமாம், பல்கே இல்லை. போட்டவங்க ஃபியூல் போட்டு வந்துருங்க. என் டிராவலுக்கு வரவங்க. நம்ம கரெக்டாக தனுஷ்கோடி நெருங்கியாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் தான். சைடில் போனோம்னா கோதண்ட ராமர் கோயில் இருக்கு. ஏகப்பட்ட தீவு இருக்கு. சைடு வந்தீங்கன்னா டவரே கிடைக்காது. ஏட்டலா தம்பி ஏட்டல பார்த்தா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பிஎஸ்என்எல்ல சுத்தமாக இல்லை. ஜியோவில் 2 பாயிண்ட் இருக்கு. போக அது இருக்காது போல. இந்த ஏரியா பேர் அரசியல் முனையா? அது எத்தனை கிலோமீட்டர்? ரோடு காமிச்சிங்கன்னா அதை போட்டு 0.1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம விழா குழுவினர் எங்கே வந்திருக்கோம்னா கரெக்டாக தனுஷ்கோடி லைட் ஹவுஸாடா? இதுதான் லைட் ஹவுஸ். அப்போனா இது ஒரு காலத்தில் லைட் ஹவுஸ் இருக்குன்னா ஒரு காலத்தில் இங்கே என்ன இருந்திருக்கும்? பெரிய வணிகத்தலம் இருந்திருக்கும். லைட் ஹவுஸ் தான். லைட் ஹவுஸ் தான். அது போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கு. இரு கால் கால் சிக்கியிருக்கு. பார்த்துடு. ஹாய்.
மெதுவா மெதுவா கரெக்டாக பிடிச்சிக்கோ. அதில் ஒரு இது இருக்கு, நரம்பு பார் மாட்டிக்கிச்சு. கத்தி இருக்கா? எதுவும் கத்தி மாட்டிக்கிறது. நைஃப் இருக்கா? நைஃப், சிசர், நைஃப் இருக்கா? நைஃப், சிசர். அந்த நரம்பு அப்படி ரோட்டிங் கிராஸ் பண்ணி போகுதுடா. அதுதான் அந்த அவங்க எடுத்த ரெண்டு அந்த கத்தி வாங்கியாச்சு. இரு உடனே விட்டுறக்கூடாது. அதான் இருக்காத. அதில் முள் இருக்கு பாருடா, தூண்டில் முள். அது காலில் இருக்கு பாரு, காலில் முள் இருக்கு, காலில் முள் குத்தி இருக்கு. அது வாயை மட்டும் பிடிச்சிருவேன். கொத்துனா கொத்துவாங்க. காலில் முள் இருக்கு, அந்த முள் இருக்கு பாரு, குத்தி இருக்குடா அதில். ஆமாம், சமக்காயம் இருக்கு. அது இதுவோடு அதுக்கு மாயை பிடிச்சிக்க. மாயை அப்படி இருடா அவசரப்படாத. அது தெரியுது நம்ம உதவி தான் பண்ணுறோன்னு அது புரிஞ்சுக்கிச்சு. சரி மாயை சேர்த்தாப்புல மட்டும் பிடி. குடித்தோம்னா டென்ஷன் ஆயிரும். இரு, நீ எடுத்துட்டு நான் இங்கே தடவை கொடுத்துட்ருக்கேன். எடு, விட்டுறாத. அந்த முள்ளை மட்டும் எடு. மெதுவா அதெல்லாம் எடியேன். கொக்கி அதுதான்டா, மீன் முள்றா. மீன் முள் சேர்த்தாப்புல மட்டும் மாயை சேர்த்தாப்புல பிடினே சொல்றேன். இருடா, கொத்துச்சா சரியான கொத்து விழுகும். ஆமா, யாரும் இல்லைன்னா சேர்த்தாப்புல பிடி. இங்க பாரு, கடிக்க வருதுடா. நீ பிடியா கொஞ்சம். இங்க தெரியுதா இல்லையா? பிடி. நீ எப்படி பிடிப்ப? இது ரோன்ஸ் செம்மையா குத்தி இருக்கு. மீன் முள், தூண்டில் தானே? தூண்டில் முள் தான். எடு. இதோ எடுத்தாச்சு. சரிப்பா, இங்கே மீன் முள் தான். மீன் முள் மாட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அது இந்த எய்த்தாப்பில் இருக்கு பாரு, அந்த தூண்டியில் கயிறு. கத்தி தாங்களே வச்சுக்காம திருப்பியும். இல்லை தூண்டில் முள் கத்தி தாங்க. திருப்பி நிமிஷம். இரு, காலடு. அவ்வளோதான். இதுவும் சிக்கி இருக்கு. ஓ, காக்கா அப்பெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் இங்க வந்து. பறந்து விட்டது. நன்றி. அந்த மீனை மாற்றுக்கு அந்த முள்ளெல்லாம் தூக்குடா. இந்த அந்த மீனில் ஃபுல்லாக முள்ளாக இருக்கு. இந்த முள்ளை ஃபுல்லாக தூக்கு. எத்தனை முள் இருக்கு பாரு. இங்கே நரம்பு வேற சுற்றி கிடக்கு. உண்மையாகவே அது ரொம்ப பாவம், ரொம்ப மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது இந்த நரம்பு சுற்றுனது. இந்த நரம்பை சுற்றி எடுத்துக்கோ. அந்த நரம்பை சுற்று. இந்தா. ஆமாம், மீன் பிடிக்கலாம்ல.
உண்மையாகவே சூப்பராக சொல்லணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து சுற்றி கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நாங்களே அதை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அது புரிஞ்சுக்கிச்சு தெரியுமா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு. ஆமாண்ணே, அதில் பாரு நம்ம அதை எடுக்கிறத அது ஃபீல் பண்ணியிருக்கு. அதில் அந்த முள்ளை வச்சுருக்க பாரு. எங்களுக்கு ஒரு தூண்டில் கிடச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு தூண்டில் கிடச்சிருக்கு. 3 முள் கையில் நீ குத்திக்காதடா. முடிஞ்சா போகும்போது நாங்கள் பாம்பனில் மீன் பிடிச்சி தரோம். உன்னையே கொத்திரும் நினைச்சேன்டா, நீ வேற வாயப்படின்ற. இல்ல அது ஆனா அதுக்கு அந்த பாருங்க கையெல்லாம் ரத்தம். அது வலியில தாங்காம கொத்துச்சுன்னா அவ்வளவுதான். எங்க கை பாதியில புடுங்கி இருக்கும். அது அழகா பார்த்து அந்த கால் இந்த பிடிக்கும்ல, அதுல போய் உள்ள சொருகி இருக்கு சமயம். ஏன்னா அந்த தூண்டில் மீனை எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கு போல, அப்படியே மாட்டிக்கிச்சு. செம குத்து அது உண்மையாவே. இவன் வாயப்பண்ணா அதுக்கு கடிச்சிருமோன்னு நினைச்சா அப்புறம் கொஞ்ச நேரம் அதுவே ஃபீல் பண்ணிடுச்சு, நம்மளை இவங்க காப்பாற்ற தான் செய்யறாங்கன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ஹெல்ப் பண்ண தான் நின்றுருக்கு. காக்கா தான் இருக்குன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கள்ளப்பிராந்து வரும்போதே சொல்லிக்கிட்டே இருந்தேன், தம்பி போட்டோ எடுக்கணும், கள்ளப்பிராந்தோட அதே நடந்துருச்சு பாரு. அங்கே பாருங்க மேலே எப்படி திரண்டு வருதுன்னு. ஒரு வழியாக வெறிகொண்ட வேங்கையா சினம் கொண்ட சிங்கமா தனுஷ்கோடியை வந்து அடைந்து விட்டோம். ஆனால் மழை கூடி தான் இருக்கு. தூரத்தில் வரதா தெரியுதா? பாருங்க அங்கே இருக்குது தனுஷ்கோடி எண்டு. இருந்தாலும் மழை வருதுன்னு நினைக்கிறேன்.